அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். நாம் திருக்குறளில் 6வது குறள், அதாவது கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே 6வது குறளாகிய பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற குறளின் விளக்கத்தை இன்றைக்கு பார்க்கலாம். இந்த குறளிலே பொறிவாயில் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். பொறி என்று இங்கே அவர் குறிப்பிடுவது மனித உடலில் உள்ள 5 பொறிகள், அதாவது உணர்வு உறுப்புகள், த சென்சாரி ஆர்கான்ஸ் என்று சொல்லக்கூடிய 5 உணர்வு உறுப்புகளைத்தான் பொறி என்று சொல்றார். அது அடுத்தது பாத்தீங்கன்னா வாயில், பொறி என்று சொன்னவர் வாயில் என்று சொல்லுகின்றார். வாயில் என்று சொன்னால் அதாவது ஆங்கிலத்திலே கேட் என்று சொல்றோமே, அதுதான், அதாவது நுழைவாயில். சரி, நம்ம முதல்ல இந்த சொற்பதங்களுக்கான பொருளை மட்டும் பார்க்கலாம், அப்புறம் இதெல்லாம் எப்படி இணைத்து பார்ப்பது என்பதையும் பார்க்கலாம். ஆகவே முதல்ல பொறி என்றால் இந்த 5 உணர்வு உறுப்புகள் எவை எவை? கண், காது, மூக்கு, நாக்கு, பிறகு இந்த தோல், உடல் மேற்பரப்பில் உள்ள தோல் பகுதி. இந்த 5 பொறிகளை அவர் சொல்லுகின்றார். இந்த உணர்வு உறுப்புகளாகிய 5ம் நுழைவாயில்களாக இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த மனித உடலுக்குள், அதாவது மனித மனம்தான் எல்லாவற்றையுமே இந்த 5 புலன்களின் உதவியை கொண்டு, இந்த 5 புலன்களின் வழியாக மனமானது அனைத்து 5 உணர்வுகளையும் அது உணர்கிறது. இங்கே மனம்தான் இந்த 5 உறுப்புகளின் உதவியோடு அனைத்தையும் உணர்கிறது என்பதை நாம் முதலிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு அழகான ஒரு மயில் தோகை விரித்து ஆடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அந்த வெளியில இருக்கக்கூடிய காட்சியை, அந்த மயிலின் அழகை கண்கள் தான் பார்க்கிறது. ஆனால் இந்த கண் பார்வை இல்லாதவ ஒருவரும் உங்களோடு இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு கண்ணால் பார்க்க முடியாது. இங்கே உங்களுக்கு கண் பார்க்க முடிகிறது, அவருக்கு கண் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர்களுள்ளே மனம் வேலை செய்கிறது, உங்களுடைய மனமும் வேலை செய்கிறது. ஆனால் கண்கள் இருக்கிறது, ஆனால் கண்களுக்கு பார்க்கின்ற அந்த நரம்புகள் வேலை செய்யவில்லை. அந்த கண்களில் உள்ள அந்த விழித்திரையிலே இந்த காட்சி பதியவில்லை. அந்த விழித்திரையிலே அந்த காட்சி பட்ட பிறகு அந்த பார்வை நரம்புகளின் வழியாக அது மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே காட்சிகள் பதிவாக்கப்பட்டு மனம்தான் பார்க்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது கண்களுக்கு முன்னால் காட்சி எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு பார்வை இருந்தும் கண்கள் மூடி இருக்கின்றன. இப்பொழுது உங்கள் மனம் அதை பார்க்கவில்லை. கண்களின் வழியாகத்தான் அந்த நரம்புகள், பார்வை நரம்புகள், இந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பார்வை ஆடி வழியாக, பார்வை ஆடி வழியாக அந்த காட்சியை உள்ளே எடுத்துக்கொண்டு, அந்த உள்ளே எடுத்துக்கொண்ட காட்சி நரம்பு இழைகள் மூலமாக மூளைக்கு எடுத்து சென்று அங்கே அது உணரப்படுகிறது. கண்கள் தான் பார்க்கும் என்று சொன்னால் மூளையினுடைய உதவி தேவையில்லை, மனதின் உதவியும் தேவையில்லை. இப்பொழுது கண் பார்க்கிறது, காட்சி தெரிகிறது, ஆனால் அது அழகாக இருக்கிறது. அந்த மயிலின் இறகினுடைய வண்ணங்கள், தோகையினுடைய அழகான அந்த கருநீலமான அந்த
கருநீளமான அந்த தோகையினுடைய அழகு, இதையெல்லாம் கண்கள் பார்க்கின்ற வேலையை மட்டும்தான் செய்கின்றது. ஆனால் இந்த அழகை ரசிப்பது, காட்சியை பார்ப்பது, இது எல்லாம் இந்த நரம்பு அணுக்களினுடைய உதவியை கொண்டு உங்களுடைய மனம்தான் பார்க்கிறது. இப்பொழுது வேறு ஒரு வகையில இந்த கண்ணோட்டத்திலே இதை பார்க்கலாம். அதாவது இப்பொழுது உங்களுக்கு பார்வை இருக்கிறது, பார்க்க முடிகிறது, கண்களுக்கு முன்னால் எல்லாமே இருக்கிறது. உங்களுடைய மனம் வேலை செய்யாமல் நினைவிழந்த நிலையில இருந்துவிட்டால், கண்கள் திறந்தவாறே நீ இருந்தாலும் காட்சிகள் தெரிவதில்லை. கண்கள் திறந்துதான் இருக்கிறது. ஆனால் இந்த வெளியே தெரிகின்ற காட்சிகளோ, அதனுடைய அழகோ, அதனுடைய வண்ணங்களோ எதுவுமே உணரப்படவில்லை. உண்மைதானே? ஆக இந்த கண்கள் என்பது காட்சிகளை உள்ளே எடுத்து செல்லுகின்ற ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அதை பார்ப்பது மனம்தான் பார்க்கிறது. அதே போலதான் சுவையை எடுத்துக்கொண்டால், நீங்கள் ஒரு ரசகுல்லா இருப்பதாக வைத்துக் கொள்வோம், அல்லது ஒரு குலோப் ஜாமுன், அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பலகாரம் இருக்கிறது, அது ஒரு இனிப்பு பண்டமாக வைத்துக் கொள்வோம். இப்ப இந்த இனிப்பு பண்டத்தை உங்களுடைய கண்ணால் பார்க்கிறீர்கள். ஆனால் அதை எடுத்து வாயிலே வைக்கின்ற பொழுதுதான் அது இனிப்பு அதிகமா இருக்கிறதா, இனிப்பு குறைவாக இருக்கிறதா, அது பல நாள் ஆன ஒரு இனிப்பு, ஒரு அதனுடைய சுவையை இழந்து அப்படி இருக்கிறதா, இப்படி அந்த சுவையினுடைய தன்மையை ரசிப்பது நாக்கு அல்ல. அந்த நாக்கின் வழியாக உள்ளே மூளைக்கு செல்லுகின்ற நரம்புகள் வழியாக இந்த உணர்வு, அந்த சுவை உணர்வு நரம்புகள் வழியாக இந்த சுவையானது அங்க மூளைக்கு எடுத்து சென்று, அது மனம் அங்க எடுத்து சென்ற பிறகுதான் அது இனிக்கிறதா அல்லது புளிக்கிறதா, கெட்டு போய் இருக்கிறதா என்பதை எல்லாம் அது உணர்கிறது. நாக்கிலே வைத்து கொண்டாலும், உதாரணமா இங்கேயும் அதே தான், உங்களுடைய மனம் செயலற்று போய்விட்டதா வைப்போம், திடீரென்று மயங்கி விட்டீர்கள். இப்பொழுது உங்கள் வாய் திறந்திருந்தாலும் அந்த குலோப் ஜாமுனையோ அல்லது உங்களுக்கு பிடித்த அந்த இனிப்பு இதை உங்களுடைய நாக்கில வைத்தால் அதனுடைய சுவை உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றால், இந்த 5 புலன்கள் இப்படித்தான் ஓசையாகட்டும். ஒரு இனிமையான ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், அது காதில வழியாக அந்த செவி பறையினோடு தொடர்புடைய அந்த நரம்புகள் வழியாக அந்த அதிர்வுகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு, மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டது பிறகு உங்களுடைய உடலில் உள்ள மனம்தான் அதை ரசிக்கிறது. இப்பொழுது நீங்கள் மறுபடியும் அந்த ஒரு அழகான ஒரு இசையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மயக்கம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அதாவது மனம் செயலற்று போயிருக்கிறது. அது சுயநினைவுக்கு வருவதற்கு அது கொஞ்சம் சிறிது நேரம் ஆகட்டும். இப்பொழுது அந்த எவ்வளவுதான் இசை, இனிமையான இசை ஒலித்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் காது நரம்புகள் வழியாக அது எடுத்து செல்லப்படுவதில்லை. காரணம் என்னவென்றால், உங்களுடைய மனம் அதை கேட்பதற்கு இந்த உங்களுடைய புலன் அங்கே மனம் செயலற்று இருக்கிறது. உங்களுடைய மனம் செயலற்று போயிருக்கிறதால் அந்த மூளைக்கு எடுத்து செல்லப்படுகின்ற அது எதுவுமே மூளை வரை செல்லுகிறது. ஆனால் அது திரும்ப அது மனதால் உணரப்படுகின்ற அந்த ஒரு செயல் அங்க நடைபெறுவதில்லை. ஆகவே இப்படி ஒவ்வொன்றும் அதே மாதிரி தோல், உங்களுக்கு தோல் உணர்ச்சியற்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல எறும்பு கடித்தாலோ, இப்ப உதாரணமா நீங்க ஒரு அறுவை சிகிச்சை நடக்கின்ற பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அறுவை சிகிச்சை நடக்கின்ற பொழுது உங்களுடைய மருத்துவர் அங்கே அந்த தோலை அறுத்து அது என்ன சிகிச்சை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உங்களுக்கு அந்த தோல் மறுத்து போவதற்கான அந்த ஒரு மருந்தை உள்ளே செலுத்துகின்றார். அப்பொழுது அந்த உணர்வு நரம்புகள் அங்கே ஒரு மயக்க நிலையிலே அந்த நரம்பு அணுக்கள், உடல் முழுவதும் நரம்பு அணுக்கள் தான், எண்ணிலடங்காத எண்ணற்ற கோடிக்கணக்கான நரம்பணுக்களால் ஆனதுதான் இந்த தோலில் உள்ள நரம்பணுக்கள் ஒரு வகையானது. தோலின் உட்பகுதியில் உள்ள தடிமனான தசை ஒரு விதமான நரம்பணுக்களால் ஆனது. இப்படி அந்த நரம்பணுக்கள் செயலற்று போகின்றன. நரம்பணுக்கள் அனைத்துமே உயிர் வாழ்பவை. அப்போ அந்த நரம்பணுக்கள் உங்களுடைய அது செயலற்று போகின்ற பொழுது, அது செயல்படுகின்ற பொழுதுதான் அது நரம்புகள் நரம்புகள் வழியாக உள்ள அந்த உணர்ச்சி, தொடுகின்ற உணர்ச்சி அல்லது வலி மனதுக்கு தெரியப்படுத்தப்படும், மூளைக்கு எடுத்து சென்று. ஆனால் இங்கே
தோல் மறுத்து போய்விட்டது, செயலற்று போய்விட்டது. அது மறுபடியும் சுய உணர்வுக்கு வருகின்றதற்கு அது எத்தனை மணி நேரம் ஆகணுமோ அத்தனை மணி நேரத்துக்கு பிறகுதான் அது மறுபடியும் உணர்ச்சிக்கு வருகிறது பொழுது ஆபரேஷன் பண்ண அந்த இடமும் கூட, அறுவை சிகிச்சை பண்ண அந்த இடம் உங்களுக்கு அந்த இடத்துல வலி கூட தெரிய ஆரம்பிக்கிறது. ஆகவே இதன் மூலம் நான் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்க மனம்தான் அனைத்தையும் உணர்கிறது. மனம் செயலற்று போய்விட்டால், அல்லது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப தோல் நல்லாவே ஒரு உணர்ச்சி நல்ல உணர்ச்சியோடு இருக்கிறது, தொட்டால் உணர்கின்ற இது இருக்கிறது. இப்பொழுது உங்க மனம் செயல்படவில்லை என்றால், அந்த நேரத்தில் மனம் செயலற்று போகின்ற பொழுது நீங்கள் இரண்டு விதமாக அவர்கள் அறுவை சிகிச்சை செய்வார்கள். அந்த காலத்திலெல்லாம் மயக்கத்தை மருந்து கொடுத்துதான் செய்வார்கள். இப்பொழுதெல்லாம் எந்த பகுதியில அங்க அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டுமோ அந்த பகுதியில் மட்டும் அந்த மறுத்து போகின்ற அந்த ஊசி மருந்தை செலுத்தி மறுத்து போக செய்கின்றார்கள். மனம் திறந்து இருந்தாலும் கூட வலி தெரியவில்லை. ஆகவே இங்கே அந்த நரம்பு அணுக்கள் இப்ப மனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு உறுப்பினுடைய சம்பந்தப்பட்ட நரம்புகள் பாதிக்கப்பட்டாலும் அங்க எடுத்து செல்லப்படுவதில்லை. அப்போ இங்க எது எப்படி இருந்தாலும் அதை எடுத்து செல்லப்பட்டால் மனம் உணர்கிறது, எடுத்து செல்லப்படவில்லை என்றால் மனம் உணர்வதில்லை. அதே போல இப்படி திருப்பி பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே சரியாக உணர்வுகள் உறுப்புகள் அனைத்தும் சரியாக வேலை செய்தும் நரம்பணுக்கள் சரியாக வேலை செய்தும் மனம் அங்கே செயல்படவில்லை என்றால் மொத்தமே எதுவுமே செயல்பட முடியாது. ஆக மொத்தத்துல மனம் இருந்தால்தான் அது உணர்வுகள் இருக்குதா இல்லையா என்பதை கூட, மறுத்து போயிருக்கிறது என்பதை கூட மனம்தான் உணர்கிறது. ஆகவே இங்கே மனம்தான் உண்மையிலேயே செயல்படுகின்ற ஒரு பொருளாக மனித உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்துல இங்கே வள்ளுவர் சொல்லுகின்ற அந்த பொறிகள் ஐந்தும், இந்த உணர்வு உறுப்புகள் ஐந்தும் அதனுடைய வாயில்களாக நுழைவாயில்களாக செயல்படுகின்றன. அப்ப நுழைவாயில்களாக செயல்படுகின்ற பொழுது எங்கே அந்த நுழைந்து செல்கிறது என்றால் மூளையின் தொடர்பு கொண்டு அது மனதிற்குள் செல்லப்படுகின்றது. மனம் செயலற்று போகின்ற பொழுது மூளை வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த மனம் உணர்வதில்லை. ஆக மொத்தத்துல மனம்தான் இங்க முடிவான ஒரு நிலையில இருந்து அனைத்து வேலைகளையும் அந்த உணர்வுகளையும் அது ஐந்து புலன்கள் வழியாக அது உணர்கிறது. ஆகவே இந்த ஐந்து புலன்கள் நுழைவாயில்களாக இருக்கின்றன என்பதை இங்கே நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே பொறி வாயில் என்று சொன்னார். வாயில் என்றால் நுழைகின்ற நுழைவாயில். அடுத்த நம்ம பதத்திற்கு செல்வோம். பொறி வாயில் ஐந்து என்பது எண்ணிக்கை சொல்றாரு. மொத்தம் ஐந்து பொறிகள் உள்ளன. அந்த ஐந்து பொறிகளும் நுழைவாயில்களாக இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். ஆனால் அடுத்த வரியில அடுத்த ஒரு இதுல பொறி வாயில் ஐந்து அவித்தான் என்று சொல்லுகின்றார். அடுத்த பதம் ஐந்து அவித்தான் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பொறி வாயில்களாய ஐந்தையும் அவித்தான் என்று சொன்னால் அழித்து விட்டவன் எவனோ, அழிக்கின்றவன் எவனோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் நரம்புகள் எல்லாத்தையும் அழிச்சிருது அப்படின்னு அர்த்தம் அல்ல. அந்த வாயில்கள் வழியாக ஐந்து உணர்வு உறுப்புகளின் வழியாக வருகின்ற அந்த உணர்வுகளை யார் ஒருவர் அங்க கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றாரோ, அதாவது இப்போ கண்கள் மனதை நல்ல விஷயத்துக்கும் அது பார்க்க விரும்புறது, கெட்ட விஷயத்தையும் கண்கள் காட்சி பார்த்து ரசிக்குது. அதே மாதிரிதான் காதுல கேட்கிற விஷயங்களும் நல்லதையும் கேட்குது, கெட்டதையும் கேட்குது. சுவைக்கின்றது கூடதான் சிறந்த உணவை உண்ணுகிறது, சிறப்பற்ற உணவு உடம்புக்கு ஒவ்வாத உணவையும் சாப்பிடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொன்றுமே இந்த புலன்கள், அதே மாதிரி மனம் முகர்வுகின்ற இதையும் எடுத்துக்கொண்டீங்கனால அந்த வாசனை என்பதும் துர்வாசனை என்பதும் இருக்கிறது. அதுபோல இங்க இந்த உணர்வுகள் எதுவோ நல்லதை கேட்கணும், நல்லது இல்லாத கேட்கக்கூடாது, நல்லதை சாப்பிடணும், சுவையா இருக்குன்னு எதை வேணாலும் சாப்பிடக்கூடாது. இப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டில உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் இங்க இருப்பது. அந்த மாதிரி உறுதியாக இருக்கின்றவர் யாரோ, கட்டுப்பாட்டோடு உறுதியாக இருக்கின்றவர் யாரோ என்பதுதான் ஐந்து அவித்தான் என்று சொன்னால், அத்தகைய ஐந்து உணர்வு உறுப்புகளினுடைய அந்த கவர்ச்சியிலே அவங்க மயங்காமல் இருப்பவர் யாரோ அதுதான் பொறிவாயில் ஐந்தவித்தான். அதுவும் பாருங்க, ஐந்தவித்தான் அடுத்த ஒரு வார்த்தையை சேர்க்கிறார், பொய்தீர். இங்க பொய்தீர் என்று சொன்னால், இப்போ வெளியில நாம இப்போ அப்பா சொல்றாரு, டேய்
நீ வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீ போகக்கூடாது, அல்லது நீ உன்னோட வீடியோல இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள்லாம் இல்லை, வேற எதையோ பார்த்துட்டு இருக்கிற, அதெல்லாம் பார்த்துக்கொள்ள கூடாது, அதெல்லாம் உன்னோட மனசை வந்து கெடுத்துரும். இப்படி எது ஒண்ணுக்குமே அதே மாதிரி சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து மாமிசம் சாப்பிடாத குடும்பத்தில் இருக்கிறாரு, அதுல ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பழகி மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லது வந்து குடிப்பழக்கம் இல்லாத ஒருத்தர் வந்து குடிக்க பழகிக்கிறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது அங்க வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா, அங்க உண்மையிலேயே அது செய்யக்கூடாதத நீங்க உண்மையாவே பொய்தீர் என்று சொன்னால் பொய்மை இல்லாமல் நிஜமாக மனசுக்கு உண்மையாக உங்க மனதுக்கு உண்மையாக இருக்கணும். மத்தவங்க கிட்ட வந்து இல்ல நான் வந்து இப்ப சிகரெட் பிடிக்கிறவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம சிகரெட் பிடிப்பாங்க. அதே மாதிரி குடிக்கிறவங்க வந்து வீட்டுக்கு தெரியாம குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது தெரியாம மறைக்கிறதுக்கு வரும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த 5 புலன்கள் வழியாக தேவையில்லாதவற்றையெல்லாம் மனிதர்கள் அந்த உள்ளே எடுத்து செல்லுகின்ற ஒரு பழக்கம் உடையவர்கள். உண்மையிலேயே அது வந்து மனதிற்கு ஒவ்வாததை அவர்கள் செய்யக்கூடாது. நிஜமாக தன்னுடைய மனதிற்கு, அதாவது தான் மனசு வந்து குற்றப்படக்கூடாது. தன் மனசுக்கு வந்து அது வந்து நாம உண்மையாதான் இருக்கிறோன்ற அளவுக்கு அந்த ஒரு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த 5 புலன்களுடைய கட்டுப்பாட்டை உண்மையாக அவங்க யார் ஒருவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ அந்த பொய்தீர் ஒழுக்க, அடுத்து பாருங்க, பொய்தீர உண்மையாக ஒழுக்க நெறி என்று சொல்றார். இப்ப அடுத்து பாருங்க, இப்ப வந்து உண்மையாக இந்த 5 புலன்களை வந்து கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்ள வேணும். ஆனா இங்க என்ன சொல்றார் அடுத்தது? பொய்தீர் ஒழுக்க நெறி என்று சொல்றார். ஒழுக்க நெறி நின்றார் என்று சொல்றார். இங்க பொய்தீர அந்த கட்டுப்பாட்டுல வைத்திருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அத்தகைய கட்டுப்பாட்டுல வைத்திருப்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு ஒழுக்க நெறி என்பது அந்த மனதை கட்டுப்படுத்து. மனம்தான் விரும்புகிறது இந்த புலன்கள் வந்து எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாத பார்க்கணும் அப்படின்னு மனம் விரும்பலைன்னா அது புலன்கள் பார்க்காது. மனம்தான் அதை ரசிக்கிறது. அப்போ இந்த மனதை வந்து அந்த மாதிரி ஒரு இதுல வச்சுக்கணும் அப்படின்னா, கட்டுப்பாட்டுல புலன்களை கட்டுப்பாடோட வைத்துக்கணும் என்று சொன்னால் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த மனம் கட்டுப்பட வேண்டும் என்றால் அங்கே ஒழுக்க நெறிகள் முக்கியம். அந்த ஒழுக்க நெறி என்றால் பயிற்சி என்ற அர்த்தம். அதாவது நடைமுறையில நாம பின்பற்றுவதைத்தான் நெறி என்று சொல்லுகின்றோம். அப்போ நடைமுறை வாழ்க்கையில நாம அதை பின்பற்றி ஒழுக வேண்டும், அதைத்தான் நெறி. அப்போ அந்த ஒழுக்க நெறிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இங்க விரிவா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது அடுத்தடுத்த குரல்களுக்கு தேவையான இடங்கள்ல அது வரும். ஆகவே அந்த மனித ஒழுக்கம், பாகவத தர்மம், மனித தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. மனிதன் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஒழுக்க நெறிகள் இருக்குது, அறநெறிகள் இருக்கின்றன. அந்த அறநெறிகளின்படி அவங்க அந்த ஒழுக்க நெறியை பின்பற்றுவார்களே ஆனால், ஒழுக்க நெறி நின்றார் என்று சொன்னால் அந்த 5 புலன்களையும் கட்டுப்பாட்டில் ஒழுக்க நெறிகளுடைய உதவியை கொண்டு 5 புலன்களுடைய இது வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்களே ஆனால், என்ன சொல்ற அடுத்த வரியில? வரிவாயில் 5 வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இப்போ நீடு வாழ்வார் என்று சொல்லும் போது அங்கேயும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்ப நீடு வாழ்வார் என்று சொன்னால், இப்போ வாழ்வது என்று சொன்னால் மனிதர்கள் வாழ்வது, இந்த நீடு என்பது காலத்தை குறிப்பிடுகிறது. காலம், எவ்வளவு காலம் என்பது. இங்க நீண்ட நாள், நீண்ட வாழ்வு, நெடுநாள் என்ற பொருளை தான் இது குறிக்கிறது. இப்போ இங்க ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப சாதாரணமா இப்போ இன்னைக்கு வந்து சராசரியான உயிர் வாழுகின்ற ஒரு இது மனிதர்களுக்கு ஒரு 60ல இருந்து 65 தான் இப்ப சராசரியா. அந்த காலத்திலாம் 80 வயசு வரலும் சாதாரணமா, 80 தாண்டி வாழ்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்றைய சுற்றுச்சூழல், உணவு, இது போன்ற விஷயங்கள் இல்ல, வாழ்நாளே வந்து எல்லாருக்கும் குறைஞ்சு போச்சு. அதாவது உள்ள உடல் உறுப்புகள் இருக்கிற நரம்பணுக்கள் அவ்வளவு நாட்கள் உயிர் வாழ முடியாத அளவுக்கு நம்ம எடுத்துக்கிற உணவுனுடைய பழக்கம், அப்புறம் மனதினுடைய செல்கள் வந்து அது எது தேவையில்லாத விஷயங்கள் நிறைய மனதில் எடுத்துக்கிறாங்க இன்றைய காலத்துக்குள்ள. அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஆகவே இப்ப இந்த நீண்ட நாள் உயிர் வாழ்வது என்பது குறைஞ்சு போச்சு. பட் எது எப்படி இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 5 பொறிகளின் வழியாக, உணர்வு உறுப்புகளின் வழியாக உள்ளே எடுத்து செல்லப்படுகின்ற விஷயங்களே கட்டுப்பாடு. இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதவே செய்யக்கூடாதுன்ற கட்டுப்பாடு உடைய
அந்த கட்டுப்பாட்டை தருகின்ற ஒழுக்க நெறிகளை யார் ஒருவர் பொய்தீர, ரெண்டுக்குமே பொருந்தும். இதுவும் பொய்தீர ஒழுக்க நெறியாகணும். இந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதிலும் உண்மையாக இருக்கணும். பொய் வேஷமா இருக்கக்கூடாது. வெளியில வந்து பெரிய ஒழுக்க சீலர் மாதிரி காட்டிக்க கூடாது. தன்னெஞ்சு தானறி குற்றப்படின் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வானுயர் தோற்றம் எவன் கொள்ளும், எவன் செய்யும், அப்படி ஒரு குரல் சொல்றாரு. பெரிய மனுஷன் மாதிரி உலகத்துல வானுயர் தோற்றம், உன்னை போன்ற உயர்ந்த மனிதனாக அந்த உலகத்துக்கு காட்டிக் கொள்வானா. ஆனா அவன் தன்னெஞ்சுக்கு தெரியும் அவன் என்ன குற்றம் செய்யறான் அப்படின்னு. அப்போ இது வந்து வெளி உலகத்துக்கு மட்டும் காட்டுறது. அதான் சொல்றாரு, வானுயர் தோற்றம் எவன் செய்யும், தன்னெஞ்சு தான் அறி குற்றப்படின். தனக்கு தெரியும், தன்னெஞ்சுக்கு தெரியுது நான் வந்து குற்றம் இந்த தப்பு செஞ்சிருக்கேன்னு அவனுக்கு மனசுக்குள்ள தெரியும். ஆனா வெளியில நல்லவன் மாதிரி எல்லாரும் அவனை வாழ்த்துவாங்க. அப்படி ஒரு பொய்யான வாழ்க்கை. ஆகவே இங்க பொய்மை இல்லாமல் உண்மையாக அந்த அறநெறிகள் பின்பற்ற வேண்டியதை பின்பற்றினால் மனதிற்கு பலம். அறநெறியின் மூலமாக தான் மனதிற்கு ஆற்றல் வருகிறது. அந்த ஆற்றலின் மூலமாக இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது முடிவெடுக்கும் மனம். இப்ப மனதிற்கு பலம் வந்து விட்டால் இதை விரும்பும் இதை விரும்பக்கூடாது, 5 புலன்கள் வழியாக எவற்றை எடுத்துக்கொள்ளணும் எவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதிலே அது உறுதியாக நிற்பார்கள். அப்படி நிற்கின்றவர்கள் இங்க நீடு வாழ்வார் என்று சொல்லும் பொழுது இந்த கால அளவை வந்து குறிப்பிடுகிறார். நீடு என்று சொன்னால் அங்க வரையறை கொடுக்கப்படவில்லை. உதாரணமா இப்ப 60ன்னா 100 ஆண்டுகள் வாழலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம், அல்லது 200 ஆண்டுகள் வாழலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் காலத்தினுடைய எல்லையை குறிப்பிடாமல் நீடு என்று சொன்னால் அதுக்கு இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அந்த நீடு என்று சொன்னால் முடிவில்லாத காலம். அப்ப அதுக்கு எண்டே இல்லாத காலம் வரலும் வாழ்வாங்கன்றாங்க. இதுதான் அந்த நீடு என்பதற்கான சரியான பொருள். அப்போ இது வந்து என்ன சொல்றாரு, எதை வந்து குறிப்பிடுவதற்காக நீடு வாழ்வார் என்று சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க அவருடைய புகழ் வந்து அவர் உடம்பு அழிஞ்சாலும் அவருடைய புகழ் நீண்டு வாழும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகமே அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, இந்த உலகத்துல வாழ்ந்த அவருடைய புகழ் உலகம் அழிந்ததோடு போயிடும். அல்லது அந்த எவ்வளவு பேருக்கு அவருடைய புகழ் தெரியுமோ அவரோட முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் தெரியாது. ஆனா இங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. அவர் நீடு வாழ்வார் என்று சொல்வது எங்க சொல்றாரு அப்படின்னா கடவுள் வாழ்த்துக்கு கீழே சொல்றாரு. அப்போ இது நீண்ட வாழ்வு என்பது இங்க வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று சொல்றார். அப்போ மரணம் இல்லாத வாழ்வு, அப்பதான் நீண்டு வாழ்வு. மரணமே இல்லைன்னா உங்க வாழ்க்கை நீண்டு கொண்டே இருக்கும் அல்லவா, அதுக்கு எண்டே கிடையாது. அப்போ அந்த மரணமில்லாத வாழ்வை பெற முடியும் ஒருவளான்னா. அப்படின்னா என்ன அர்த்தம், மரணமில்லா பெருவாழ்வு யாருக்கு இங்க இருக்கு? மரணம் இல்லாத ஒரு ஜீவன் எங்க இருக்குது அப்படின்னா இறைவன் ஒருவனுக்கு தான் மரணமே இல்லை. அவனுக்கு தோற்றமும் கிடையாது, நம்மளுக்கு தெரியாது. அவன் மறைவான் என்பதற்கும் ஏன்னா நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு எந்த காலம் தொட்டு இந்த அவனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மாற்றங்கள் மட்டும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. மறுபடியும் புதியதாக உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் கூட வந்து ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மனிதனுடைய அறிவினுடைய அந்த ஐக்கியூ பார்த்தீங்களா, இன்றைக்கு மனிதனோட ஐக்கியூ வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட நீங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நல்ல வளர்ந்த ஒரு மனிதன் கூட அந்த அறிவு வந்து அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி அடையவில்லை. அப்படி வந்து எல்லாமே மாறி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, உயர்நிலையை போய்கிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பராமரிக்கின்ற அந்த இறைவன் மட்டுமே அழிவில்லாதவன், அவன் நித்தியமானவன் என்று சொல்றார். அதனாலதான் நித்திய மெய்ப்பொருள் என்று சொல்றாங்க. நித்தியம் என்றால் மாறாதது, நிலை மாறாதது, எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. நான் 5 வயசுல இருந்தவன் இன்னைக்கு இல்லை, அந்த 5 வயசு பையன் இறந்து போயிட்டான். இப்ப நான் வந்து 69 வயசு கடவன். அப்போ எது அவனிடத்துல வந்து அப்படி இல்லை, என்றைக்கும் அப்படியே எப்படி அவனுடைய நிலைமை இருக்குதோ அந்த நிலைமையிலேயே அவன் அப்படியே இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ இந்த மனிதர்கள் எல்லாமே நீடு வாழ்வார் என்றால் இந்த உலகத்துல மண்ணுலகிலே வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. மண்ணுலகிலே டெம்பரவரியா தான் வராரு. எவ்வளவு நாளைக்கு நீங்க வருவீங்க? 60 வருஷம் 70 வருஷம் வருவீங்க. அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பிறப்பை எடுத்து மறுபடியும் அந்த இது வந்து அடுத்தடுத்த மறுபடியும் ரினியூ பண்ற மாதிரி வாழ்ந்து கொண்டே நீங்க இருப்பீங்க. ஆனால் ஒரு தடையும் நீங்க இறந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு தடவை பிறந்தா நீடு வாழ்றதுன்னா இறப்பு வரக்கூடாதாங்க, அப்பதானே நீடு வாழ்வது என்று அர்த்தம். அப்போ இங்க என்ன சொன்னா இறப்பில்லா நிலையை அவர் சொல்லுகின்றார். அப்போ இறப்பில்லா நிலை என்பது என்ன அப்படின்னா அந்த இறப்பில்லா நிலை வந்து ஒருவனிடத்துல மட்டும்தான் இருக்குது, அது இறைவன். அப்போ இங்க கடவுள் வாழ்த்துல அவர் சொல்லுவதனால இங்க என்ன சொல்றாருன்னா மோட்ச நிலையை குறிப்பிடுகின்றார். இது ஆன்மீக உண்மையை தெரிந்தவர்களுக்கு இது தெளிவாக புரியும், பளிச்சென்று புரியும்.
அப்போ இவர் சொல்றது நீடு வாழ்வார் என்றால் இறைவன் எத்தனை காலம் வாழுகின்றானோ அதுக்கு மேல யாரும் வாழ முடியாது. இப்ப இறைவன் எவ்வளவு காலம் வாழுகின்றானோ இருக்கின்றானோ அதுதான் அதனுடைய காலம். எல்லாமே படைக்கப்பட்டதெல்லாம் அவனுக்கு உள்ளாரதான் இருக்குது, அவனுடைய படைப்பினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அது வாழுது சாகுது எல்லாமே நடைபெறுது. ஆனா நீடு வாழ்வான்னா முடிவில்லாத காலம் வரை என்றால் இறைவன் மட்டும்தான் ஒருவன் தான் முடிவில்லாத காலம் இருப்பவன். அத்தகைய ஒரு வாழ்வு என்று சொன்னால் இந்த உடலை விட்டு இறக்கின்ற பொழுது, ஒரு முறை இறக்கின்ற பொழுது உடலை விட்டு எந்த ஆன்மா அந்த மனதோடு வெளியே போனதோ அது மறுபடியும் இன்னொரு உடம்பை எடுத்துக்கிட்டு இங்க வராது, மீண்டும் பிறக்காது. ஏன்னா அது கடைசி, அதுதான் இங்க இந்த மண்ணுலகில வாழ்ற வாழ்க்கை இல்லை. அதனுடைய வாழ்வு இறைவனோடு இரண்டர, அவனுடைய ஜீவன் இந்த பரம ஜீவனோடு இரண்டர கலந்து விடுகின்ற நிலை. அப்போ இந்த ஒழுக்க நெறி என்று சொல்லுகின்ற பொழுது அவரு என்ன சொல்றாரு, எதை குறிப்பிடனா ஏதோ சாதாரண பொய் சொல்லாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, அதுதான் ஒழுக்க நெறி என்பது அல்ல. மனிதனுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது அப்படின்னா அது தர்மம்னு அர்த்தம். மனித தர்மம்னு சொல்றாரு. மனித தர்மம்னு என்ன அப்படின்னா எல்லா உயிர்களும் பார்த்தீங்கன்னா இறைவனை பற்றி அறியாத உயிர்கள். எங்கிருந்து இந்த உயிர்கள் பிரயாணம் பண்ணுது? நம்ம உயிருள்ள படைப்பினுடைய உயிருள்ள பகுதியை எடுத்துக்கொண்டோம்னா இந்த பரிணாமத்துல, நம்ம பரிணாமத்துல என்ன விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தாவரம் நிலையில இருந்தது தான் துவக்கம். அங்கிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு உயிர்கள் பரிணாமத்துல உடல் மாற்றம் ஏற்படுதுன்றாங்க. ஒரு செடியா இருந்தது ஒரு புழுவா மாறுது, புழுவான்றது பூச்சா மாறுது, பூச்சா மாறுறது ஊர்வனவா மாறுது, அடுத்தது பரப்பனவா மாறுது, பரப்பனவு என்பது அடுத்தது விலங்குகளா மாறுது, விலங்குகளா இருந்தது மனித உருவை பெறுகிறது. இப்படி உருமாற்றம் அடைந்து கொண்டே அந்த உயிரானது பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறது. இது ஆன்மீக தத்துவங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இது தெளிவாக புரியும். உயிர் என்பது இப்படி பல பரிணாமத்துல பல அடுக்குகளை கடந்துதான் இந்த மனித தேகத்திற்கு வருது. மனித தேகத்துக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பிறப்பு என்பது இந்த பிரபஞ்சத்துல இல்லை. தாவரங்களை பார்க்கிறோம், அடுத்தடுத்த உயிரினங்களை பார்க்கிறோம். ஆனா மனிதனுக்கு அடுத்த அதை கூட ஓரறிவு ஆறாவது ஒரு உயிரினமாக மனிதனை பார்ப்பது இந்த அறிவை வைத்துத்தான். 6 அறிவு உள்ள மனிதன் என்று சொல்றோம், 5 அறிவு உள்ள விலங்குன்னு சொல்றோம், 4 அறிவு உள்ள பறவை என்று சொல்றோம். அப்ப கீழே போக போக தாவரங்க போக போக ஓர் அறிவு, அது டச்சிங் சென்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அது ப்ராமினெண்டா இருக்கும், அது வெளிப்படையாக இருக்கிறதா இருக்கும். அது டக்குன்னு தொட்டா அந்த தெரியும். ஆகவே இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த மனிதன் என்பவன் இறந்து பிறந்து கொண்டே இருக்கின்றான். அப்போ அந்த மரணம் என்பது மீண்டும் மீண்டும் அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த மரணம் இல்லாத ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா இந்த ஒழுக்க நெறி பின்பற்றினா மரணமே இல்லாம போக முடியும். அப்படின்னா அப்ப பார்த்து பார்த்து சாப்பிட்டா போதுமா அப்படின்றது அல்ல. அல்லது பொய் சொல்லாம இருந்தா நீடு வாழ்ந்துடலாமா? திருடாம இருந்தா இறைவன் வாழ்கின்ற காலம் வரலும் ஒரு நாள் வாழ முடியுமா? இந்த தேகத்தோட வாழ்ற வாழ்க்கை இல்லை. தேகம் என்று ஒன்று வந்தாலே 39 வயது வரையிலும் தான் அது வளர்ச்சி அடைகிறது. அது சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க தனுன்னு பேர். தனு என்றால் வளர்ந்து கொண்டே போவது. அந்த 39 வயதை ஒரு மனிதன் தாண்டி விட்டால் அடுத்தது ஷரீரம், ஷரீர் என்று சொல்லுவாங்க. ஷரீரம் என்றால் அடுத்தது சரிந்து கொண்டே போகிறதுன்னு நம்ம தமிழ்ல எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை நீங்க வச்சுக்கலாம். அது அதனுடைய பலம், ஒவ்வொரு செல்லினுடைய பலமும் அது குன்றி போய் எல்லாம் சுருங்கி போய் எனர்ஜி எல்லாம் இழந்து சாப்பிட முடியாது. ஏன்னா உள்ள எடுத்துக்கொண்ட உணவுகளுடைய எல்லாமே குறைஞ்சிரும். அப்ப அது குறைய இங்க உள்ள இருக்கிற வாழுகின்ற ஒவ்வொரு உயிர் அணுக்களும் அதனுடைய எனர்ஜி இல்லாம குறைஞ்சி தோல் சுருங்கி உடல் சிறிதாகி அவன் இறந்து போயிடுறான், மறுபடியும் பிறக்கிறான். வாழுகின்ற காலமெல்லாம் பாத்தீங்கன்னா துன்பத்தினுடைய அளவுதான் அதிகமா இருக்கிறது. அப்போ இந்த ஒழுக்க நெறி என்பதற்கு தான் நம்ம இங்க நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க. இந்த ஒழுக்க நெறி என்பது மனிதன் வாழுவதற்கு என்ற ஒரு நெறி இருக்கிறது. ஒழுங்குகளுக்கான நெறி என்பது பரதர்மான்னு பேரு. இங்க மனிதனுக்கு இருப்பது பாகவத தர்மம். மனிதன் என்று சொன்னால், மனித தர்மம் என்று சொன்னால் பாகவத தர்மம். இதுதான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாகவத தர்மம்ன்றது மனிதன் எப்படி வாழணும்ன்றத நெறிமுறைகள்ல நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி நீங்க வாழ்ந்தீர்களானால், ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி அத்தகைய அந்த மனித தர்மத்தின் வழியில, அந்த ஒழுக்க நெறியில, மனித ஒழுக்கம் அந்த நெறியிலே வாழுகின்றவன் அவன் அந்த இறப்பு தான் அவனுக்கு கடைசி இறப்பு. அதற்கு பிறகு இன்னொரு உடலை எடுத்து வராமல் அது
இந்த படைத்த இந்த ஜீவனை, இந்த ஆத்மாவை படைத்த இந்த ஆத்மா எங்கிருந்து வந்ததோ, பிரயாணத்தை தொடங்கியதோ, அங்கேயே மீண்டும் சென்று இரண்டரை கலந்துவிடும். அப்பொழுது இறைவனோடு ஒன்றாக இணைந்து விடுகின்ற ஒரு நிலை. அந்த நிலைதான் இந்த நீடு வாழ்தல் என்பதற்கு சரியான பொருள். மரணமில்லா பெருவாழ்வு என்பது. மரணம் இல்லை அப்படின்னா அர்த்தம் பிறந்தாதானே மரணம், மறுபடியும் பிறக்க போகாத நிலை. அப்போ இறப்பற்ற ஒரு நிலை நீங்க, அதாவது இறைவனுடைய சமமான நிலை. அது இறைவனோடு இரண்டரை கலந்தால்தான் முடியும். இந்த உலகத்துல, புற உலகத்துல இந்த தேகத்தை வைத்துக் கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை அல்ல. ஆகவே அவன் இறைவனாகவே ஆகிவிடுவான், இறைவனாகவே வாழுகின்றான் என்று அந்த நீடு வாழ்வார் என்ற அந்த உள் அர்த்தம். இதைத்தான், இதை தவிர இரண்டாவது பொருள் இதற்கு வேறு இல்லவே இல்லை. காரணம், அவர் இங்க கடவுள் வாழ்த்தில அங்க சொல்லியிருக்கார். கடவுளை பற்றி தான் இங்க மேட்ரு. அப்போ கடவுள் இடத்துல அவன் போகணும் அப்படின்னா, அந்த நீடு வாழுகின்ற நெறிய வேணும் அப்படின்னா, இறைவனோடு இரண்டரை கலக்க வேணும்னா, இந்த பொறி வாயில்கள், 5 பொறி வாயில்கள் வழியாக வருகின்ற விஷயங்களை அவன் மனித தர்மத்தோடு வாழ்ந்து அதை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் இந்த நீண்டு இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற வாழ்வை அவனால் அடைய முடியும் என்பதுதான். இதற்கான இன்னும் தெளிவான விளக்கங்கள் அடுத்தடுத்த குறளிலே வேறு சில விஷயங்கள், இதிலே சொல்லப்படாத சில விஷயங்கள் அங்கே சொல்லப்படும். நன்றி. இதுதான் இதனுடைய உண்மை பொருள். நன்றி, வணக்கம்.